அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு மசாலா வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 250 கிராம் கடலைப்பருப்பை 4 to 5 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சு இது கூட சேர்த்து அரைக்க 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 2 துண்டு பட்டை, பூண்டு 5 பல்லு தோலோடு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் குறைப்பா அரைச்சிட்டு அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மறுபடியும் 2 சுத்து விட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கடலைப்பருப்பு ரொம்ப நைஸா அரைச்சிடாம நல்லா குறைப்பா அரைச்சிக்கோங்க. அடுத்து ஊற வச்சு இந்த கடலைப்பருப்புல ஒரு கைப்பிடி அளவுக்கு முழுசா எடுத்து வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரையும் பொடியா கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டா இருக்கான்னு. இல்லைன்னா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்து வச்சு எண்ணெய் சட்டியை அடுப்புல வச்சுட்டு நல்லா சூடு வந்ததும் ஒரு உருண்டையை எடுத்து வடையா தட்டி எண்ணெயில போட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான், மசால் வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசால் வடையை கடலைப்பருப்புல செய்யறதை விட பட்டாணி பருப்புல செஞ்சீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியா வரும். இந்த மசால் வடைக்கு சைடிஸே தேவையில்லை, சும்மாவே சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.